ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கொசுவில் போட்டு அரிசி மீன் பிடிக்க வந்திருக்கோம். நம்ம ஆனால் மீன் பிடிக்க வந்தால் தண்ணி கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப வத்திருச்சு தண்ணி, அதனால் போட்டு கொசுவில் போட்டு அரிசி மீன் பிடிக்கலாம்னு வந்தோம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. என்னடா கணக்கெல்லாம் சகதியாக இருக்குண்ணா, இதுக்கு வேறு வரல. நான் வீடியோ எடுக்கணுங்க, மெயினான வேலையே இதாயா. மீன் அடிக்குதா? விரா மீன் அடிக்குதோ இல்லையே? அது என்ன குறவையா? அவனை உண்டுச்சு ஏண்டா? என்னமோ முண்டுச்சுடா, நான் பார்த்தேன்டா. குறவையா? என்ன குறவை? இங்கிட்ட இருந்து பார்க்கல, பிராமின் மாதிரியே இருந்துச்சு. காமி நண்பர்களே, நமக்கு விராமினா நம்ம மாட்டிச்சு, குறவை மாட்டிக்கிட்டேன். என்னையா எப்படி பண்றீங்க? இந்தாருங்க அவரி மீன். அவரி இல்லை, விரா குட்டிட்டா. அவரி மீன் அப்படித்தான் ஊரை பார்த்தேன், உங்களுக்கு தெரியாது. சிலேபி மீன் மாட்டிருக்கு, பாத்துக்குங்க. எத்தாப்பரிய சிலேபி மீன். இது குறவா தானே? குறவா குட்டி தானே? அந்த இருக்கு பையி பைக்கில் போட்டுருங்க. என்னடா அது? கட்லா கட்லா கொஞ்சம் பாத்துலா கொஞ்சம். இது விராமீன். இதுவே விராமீன். கொஞ்சம் பாத்துங்க. கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு, கோச்சுக்காதீங்க. பாத்துங்க, மீனுடைய பைய எடுத்து எத்தனை கட்சி எத்தாந்து விட்டு ஏமாத்துறாரு. துறைக்கு போட்டியாடா? என்னடா கணக்கெல்லாம் சகதியாக இருக்குண்ணா, இதுக்கு வேறு வரல. நான் வீடியோ எடுக்கணுங்க, மெயினான வேலையே இதாயா. மீன் அடிக்குதா? விரா மீன் அடிக்குதோ இல்லையே? அது என்ன குறவையா? அவனை உண்டுச்சு ஏண்டா? என்னமோ முண்டுச்சுடா, நான் பார்த்தேன்டா. குறவையா? என்ன குறவை? இங்கிட்ட இருந்து பார்க்கல, பிராமின் மாதிரியே இருந்துச்சு. காமி நண்பர்களே, நமக்கு விராமினா நம்ம மாட்டிச்சு, குறவை மாட்டிக்கிட்டேன். என்னையா எப்படி பண்றீங்க? இந்தாருங்க அவரி மீன். அவரி இல்லை, விரா குட்டிட்டா. அவரி மீன் அப்படித்தான் ஊரை பார்த்தேன், உங்களுக்கு தெரியாது. சிலேபி மீன் மாட்டிருக்கு, பாத்துக்குங்க. எத்தாப்பரிய சிலேபி மீன். இது குறவா தானே? குறவா குட்டி தானே? அந்த இருக்கு பையி பைக்கில் போட்டுருங்க. என்னடா அது? கட்லா கட்லா கொஞ்சம் பாத்துலா கொஞ்சம். இது விராமீன். இதுவே விராமீன். கொஞ்சம் பாத்துங்க. கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு, கோச்சுக்காதீங்க. பாத்துங்க, மீனுடைய பைய எடுத்து எத்தனை கட்சி எத்தாந்து விட்டு ஏமாத்துறாரு.
துறைக்கு போட்டியாடா? நான் புத்தி எடுத்துட்டு வந்து ம். என்னடா கணக்கெல்லாம் சகதியாக இருக்கு. நான் இதுக்கு வேறு வரல. நான் வீடியோ எடுக்கணுங்க. மெயினான வேலையே இதாயா? ஆ நான் மீன் அடிக்குதா? விரா மீன் அடிக்குதோ இல்லையே? அது என்ன குறவையா? அவனை உண்டுச்சு ஏன்டா? என்னமோ முண்டுச்சுடா, நான் பார்த்தேன்டா. குறவையா? என்ன குறவை? இங்கிட்ட இருந்து பார்க்கல விராமீன் மாதிரியே இருந்துச்சு. காமி நண்பர்களே, நமக்கு விராமீனா நம்ம மாட்டிச்சு, குறவை மாட்டிக்கிட்டான். என்னையா எப்படி பண்ணுறீங்க? இந்தாருங்க அவரி மீன். அவரு இல்லை, விரா குட்டிட்டா. அவரி மீன் அப்படித்தான் ஊரை பார்த்தேன், உங்களுக்கு தெரியாது. இந்தாருங்க சிலேபி மீன் மாட்டி இருக்கு, பார்த்துக்குங்க. எத்தா பெரிய சிலேபி மீன். இது குறவை தானே? குறவை குட்டி தானே? அந்த இருக்கு பை பைக்கில் போட்டுருங்க. அஞ்சா வரேன். ஆடா என்னடா அது? கட்லா கட்லா கொஞ்சம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் இது விராமீன். சிலேபிடா எத்தரா விராமீன்? இதுவே விராமீன். கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. பாத்துங்க, மீனுடைய பைய எடுத்து எத்தனை கத்தி எத்தாந்து விட்டு ஏமாத்துறாரு. துறைக்கு போட்டியாடா? ஏதோ கடைசி வரைக்கும் பார்ப்பீங்களா? கடைசி வரைக்குமா? முக்கிய இங்கேருந்து பாருங்க, ஒரே கட்டு. இந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் வாங்கிக்கலாம். குறவையா? அடுத்த குறவை மாட்டிச்சான். நாங்கள் ஒரு லோடு ஜெகத் அழிட்டீங்க. அவளை தூர் வாரிட்டீங்களா மொத்தமா? முத மாதிரியா? இங்கே காலுக்கு நிச்சயம் வருவேன் கீழே. அது விரால் மீன். விரால் மீன் செத்து கிடக்கு. காட்டுங்க. கொட்டு கொட்டு கொட்டு. என்ன அது வண்டு? நூலை ஆமாம் உண்டு. ஆமாம் மரியாதை பாருங்க. முது ஆமாம் எடுப்படா. அதான் வேண்டாம்டா, கருப்பாயில் கொடுத்துருவோம். 2 குறவை குட்டி, 3 குறவை குட்டி. இது எப்போ குறவை விராமீன் வரேன்? எனக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. உனக்கு வந்து கண்ணு கோளாறு. அது அப்படி இல்லை, அதுக்கு எப்படி டிஃபரன்ஸ்? பேர் தான் ஊமச்சி. டிஃபரன்ஸ் எப்போ கண்டுபிடிக்கிற சொல்கிறேன், ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன். எனக்கு விராமீன் மாட்டல. விராமீனுக்கு இல்லை, குறவைக்கும் விராமீனுக்கு. விராமீன் மாட்டல் ரெண்டையும் பக்கத்தில் காட்டுங்க. சரி சரி கொஞ்சம் ஓகே. மொட்டை கதை வந்து நம்ம ஒரு வாரம் ஒரு தகுதிட்டேன். இங்கே இருக்காயா? ஒரு குறவை கிடக்கு. குறவையா? இன்னும் வெறும் குறவையாக தான் இருக்கும் போல இருக்குல்ல. ஒரு குறவை சிலேபி கொஞ்சம் கிடக்கு. சிலேபி கிடக்கியா? இந்த கிடக்குண்ணே பெரிய சைஸாக இருக்கு. நாட்டு சிலேபி. நாட்டு மீன் பிடிக்கிறது எப்படின்னு தெரியுமா? வேற தண்ணி மேலே அழுதுனா குப்பை வராது, மீனே வராது. யார் சொன்னா மீன் பேருக்கு வெட்டு வெட்டுன்னு வர வேண்டியது எங்க? வாரு. அடா அடாடா
அள்ளி கொட்டுங்க கொட்டுக்குறாமா மீன் பிடிக்கி பயில கடை மீன் குஞ்சு பயில மஞ்சள் பைய எடுத்துக்கானே அது எதுக்கு ஏன்னா இதுக்கே இப்படி சொல்லிட்டா இன்னும் இதுக்கு மேலே ஆண்ட ஸ்பெஷல் ஐட்டமே இருக்குது. இப்போ வந்து அப்படியே கண்டு கொஞ்சம் நண்பர்களே பாருங்க, சின்ன சின்ன மீனாக மாட்டுது. அதை போயிருமாடா போயிருந்தேன் அதை மட்டும் அப்போ அந்த மஞ்சள் பைய எடுத்துக்காடா. புளிய இலை புளிய இலை இல்லை புளி வழக்கு புளிய இலை தாண்டா அது. புளிய இலை மாதிரியே இருக்குமா? புளி திங்கல என்ன புளிய இலை இல்லைடா, அந்த சைஸுக்கு அதுக்கு மேலே பொறுக்காதாம்டா. அதுக்கு பேர் தான் புளிய இலை. ஏன்டா கொஞ்சம் இல்லையா? தெரியாதுடா எனக்கு. நம்மளே ஒரு ஆணா மதிச்சு இந்த கேள்வி கேட்டா தெரியலேன்னு இப்படி சொல்கிறீங்களே. எனக்கு தெரிஞ்ச ஒன்றே தெரியாது. கிடைக்கா நண்பர்களே, இந்த இடத்துல பள்ளம், அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய மீன் மாட்டுன்னு எதிர்பார்த்தோம். கடக்கா பெரிய மீன் மாறிடுச்சா? தூக்குங்க தூக்குங்க ஆர்வத்தை தூண்டுறீங்க. அட்டேங்கப்பா விரா மீன் நினச்சிட்டு கம்பு இருந்துச்சு ஒரு ஆத்தாடியோ இந்த கிடக்கு. கிடக்குறாயா? கிடக்கா இது கொட்டுங்க. இந்த கங்க கூட கொட்டிட்டாம கையை எடுத்துக்கொள்ளையாண்ணா இல்லையே சொல்கிறா மாட்டா ஆட்டாடாடா நல்லா தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த பல நேரம் கழிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா மீனாக மாட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் மாட்டிட்டு நல்ல சைஸ் மீன் தான் மாட்டிருக்கு இந்த அளவு. மாம்பரிய ஜிலேபி மீன் நண்டி. பரவாயில்ல, போன நேரம் அரிசதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லையா? சைஸ் மீன். அது மட்டும் குறவை குட்டி மட்டும் கொஞ்சம் நீளமாக மாட்டிருக்கு. இந்தா ஒரு 2 சென்டிமீட்டர் 5 அடி நீளம் கருப்பண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்துக்குள்ள வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ள மாட்டானே பெரிய மீன். ஒரு பெரிய பள்ளம் பாருங்க, அரைச்சதுலே பெரிய பள்ளம். இன்னும் கொஞ்சம் இருக்கியா? இன்னும் கொஞ்சம் இருக்கியா? ஆட இந்த கிடக்குறேன் காலையில் கிடக்குறேன். ஏத்து 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 கருப்பா ஏத்துறா கருப்பா ஏத்துறா அவளாண்டா சேர்த்துக்கிறா அன்னைக்கு மீன் புறா. ஓகே நண்பர்கள், இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீன் மாட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன மாட்டிருக்கு? விராலா? குறவையா இருக்கும்டா. அந்த கடக்கையா விரா மீன்? விரா மீன் தானே? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ஆச்சு நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கொட்டுங்க 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 பாருங்க. அடாடாடா பார்த்தீங்களா, குறவை மாட்டிருக்கு. நல்லா குறவைதான். விரா மீனா?
அது அதுதான் குறவைக்கும் விராமனுக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. இது விராமீன். எப்படி தெரியும் விராமீன்னு? அது விராமீன் பார்த்தோன்னு தெரியும். குழந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே அந்த குறவை எடுத்து பக்கத்தில் இது பேர் அது வந்து பனையரிக்கண்டை. அவ்வளோண்ணே. ஆனால் இந்த புளியோட கண்டை கொஞ்சம் வந்துருக்குறேன். பெரிய பெரிய முடிஞ்சா இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து விராமினா. அதை காட்டு, குறவை காட்டு. ஆமாடா, டிஃப்ரெண்ட் தெரியும் எங்கண்ணா தெரியுது? தெரியுதா? வெள்ளையா தெரியுது. அது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அதானே? இல்லை வால் பட்டையாக இருக்கா? இந்த மண்டையை காமி. மண்டை பார்த்தீங்கன்னா ஊசியாக இருக்கு. இது ஊசியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்குது. சப்பையாக இருக்கும். ஆமாம், ரெண்டுக்கு தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது விரால் மீன். ஆமாடா, அந்த வாயை பாரு. தெரியுதா? இதே பாரு. ஆமாடா. பார்த்துக்க நண்பர்களை, தெரியாத தெரிஞ்சுங்க. கொஞ்சம் முட்டு காம்பா இருக்கு, கொஞ்சம் சின்ன காம்பா இருக்கு. ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அவர் முள்ளை குத்திக்கிட்டாரு பாருங்க. செருப்பு போடாமல் நடந்து முள்ளை குத்திக்கிட்டாரு. ஓகே நண்பர்களே, நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். அப்போ பிடிச்ச மீன்லாம் பார்த்தீங்கன்னா அலசிக்கிட்டு இருக்கோம் தண்ணிக்குள்ள கூசாலேருந்து. பார்த்தீங்கன்னா அவர் அலசிக்கிட்டு இருக்காரு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இவனே அலசிட்டு காமி. இத்தனை நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். காமிச்சிட்டு பாருங்கள். காமி காமி காமி. இப்போ நீங்கள் அலசுறது வந்து என்னங்க? இது வந்து கெண்டை கொஞ்சா காமிங்க. இப்போ ஓரளவுக்கு தெரியாது, நம்ம வீட்டில் தான் போயிட்டு நான் சுத்தம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நான் வந்து அலசியிருக்கேன். தெரியுதா? தெரியுது. ஓகே தெரியுது, ஓரளவுக்கு இருக்கு. தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குறவையும் ஜிலேபியும் பார்த்தீங்கன்னா அந்த கூசாவில் இருக்குது. அதை பாருங்கள். கெளுத்தி கிடக்கு முடிஞ்சிருச்சு. மங்களம் தெரியுதா வந்து? பாத்துறா. ஒரு ஆனந்தம் தான் காட்டுறதுக்கு. பாஸ்வேர்டா? அது நான் வாரேன் இரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாங்கள் பிடிச்ச மீன் எல்லாம் சின்னதே. ஆனால் பைக்கு வந்து ரெப்பியிருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோது இருக்குன்னு. வந்து வலையை போட்டு கொசு வலையை போட்டு அரிசி பிடிச்சாச்சு. பெரிய மீன் பூரா இல்லை, சின்ன மீனாக தான் இருக்குது. ஏன்னா தண்ணி வச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மழை வெஞ்சு தண்ணி ரொம்பணுச்சுன்னா இப்போ இருக்கிற கொஞ்சம் பூரா வச்சுன்னா பெருத்துறான். அப்போது வந்து நம்ம பிடிப்போம். வேண்டாம் என்ன போச்சா? இருக்கா போச்சா? அமர்த்துறேன்டா. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம பிடிச்ச மீனை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த மீன் தான் நமக்கு மாட்டியிருக்கு. இது மாதிரி நல்ல வீடியோ அடுத்த இதில் போடுவோம். நம்ம சேனலை பார்க்குறவங்க புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.